Hello friends, welcome to Sri Keetna Arts and Craft. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபேனை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்விட்சு வயர்லாம் கனெக்ட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக் மோட்டர் வித் ஃபேன், அப்புறம் ஒரு சின்ன காப்பர் வயர், ஸ்விட்ச், அப்புறம் இந்த பேட்ரி. அந்த பேட்ரிக்கு மேலே வந்து இந்த பேட்ரி வாங்கினீங்கனாலே அது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷீட் ஆஃப் தெர்மாக்கோல் பேப்பர். இது எதுக்குன்னா வந்து அந்த இது நிற்க வைக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட போகிறோம். நீங்கள் நைஃபை வச்சு போடலாம், பட் நான் வந்து இப்போ ஒரு நியூ ட்ரிக்கு யூஸ் பண்ணி இதை ஹோல் போட போகிறேன். லைட்டாக வந்து இதில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஹோல் விழுந்துடும். ஸோ இப்போ அந்த ஹோலில் வந்து கரெக்டாக அந்த மோட்ரு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த மோட்ரு வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஃபேன் வந்து நிற்கும், இப்படி கரெக்டாக ஓடும். இப்போ வந்து அந்த பேட்ரியில் இந்த வயரை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்ரி தான் இந்த இதுக்கு ரொம்ப மெயினான ஒரு ஐட்டம். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா, இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காப்பர் வயரில் ஒரு எண்டை வந்து இதில் ஒரு இதில் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த மோட்ரு பின்னாடி. ஒரு ஹோலில் வந்து இந்த ஒரு பார்ட் ஆஃப் காப்பர் வயரை நான் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு பார்ட்டை வந்து நான் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ண போகிறேன். இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்விட்சில் ரெண்டு ஹோல் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு இதில் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதுக்குள்ளே விட்டு மடக்கி விட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா நின்றுக்கும். ஸோ இப்போ இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை உள்ளே விட்டுடலாம். பேட்ரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் ஹோலில் வந்து விட முடியாது. ஸோ முன்னாடியே ஸ்விட்சோடு சேர்த்து அந்த ஹோலில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மோட்ரு ப்ளஸ் ஃபேனை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் இப்படி பின்னாடி திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேட்ரியை கனெக்ட் பண்ணிடலாம். பேட்ரியில் உள்ள அந்த ரெட் கலர் வயர் இருக்குல்ல, அதை வந்து நான் இப்போ ஸ்விட்சில் கனெக்ட் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். பேட்ரி ஆனில் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஆனில் இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அண்ட் இந்த ஒர்க் பண்ணும்போது அவங்க கை வந்து ட்ரையாக இருக்கணும். வெட்டாக இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கும். அண்ட் இப்போ வந்து அது கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த பேட்டரியில் உள்ள இன்னொரு வயரை வந்து நான் மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பாருங்கள், நான் ஸ்விட்சை ஆன் பண்ணோடனே ஃபேன் வந்து ரன் ஆகுது. நல்லா காற்றும் வருது. இந்த வயரை வந்து வெளியே தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது ஸ்டிக் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ சும்மா நான் உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அது மாதிரி தான் காட்டியிருக்கேன். ஸோ சுவிட்சையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது டேப் போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், திருப்பி நான் ஆன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.